இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் விஜயா வந்து மீனா வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ உன்னால தான் எல்லாமே இப்படி ஆகுது, பிரச்சனை ஆகுது, உன்னால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ மட்டும் ஸ்ருதியோட ரூம்குள்ள போய் அந்த நகை எடுக்காம இருந்ததுன்னு இத்தனை பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி நல்லா இருந்திருப்போம், ஸ்ருதி வந்து இங்கேயே இருந்திருப்பா, நீ வந்து அங்கே போய் நகை எடுத்தது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு ஏத்த எல்லாத்துக்கும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் என்னையே தான் சொல்லிட்டே இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், நான் வந்து மாலையில் இருந்த நகை தானே எடுத்தேன், எதுக்கு என்னையே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு இப்போ நீ வந்து பண்ணாமல் இருந்த இத்தனை பிரச்சனை இல்லையே, ஒன்று நீ பண்ணதுனால தான் இப்போ வந்து ஸ்ருதி ரவி நம்ம வீட்டுக்கே வராமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு எனக்கும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை, என்ன மட்டும் ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து உனக்கு வந்து நிம்மதியாக தானே இருக்கும், ஸ்ருதி வலையை நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு நான் அப்படி இல்லை, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன், நான் போய் ஸ்ருதியை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு நீ போய் பேசினியா, என்னமா பேசினா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்றாங்க நான் போய் என்ன நடந்துச்சோ மண்டபத்தில் அதை வந்து உண்மை சொல்லிட்டு வந்தேன், ஸ்ருதிக்கு வந்து புரிய வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன், நான் அவங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்ருதிக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க மாமா, புரிஞ்சுக்குவாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு நீ பாத்தியா விஜயா, நம்ம மகாலட்சுமிங்கிறது இவ தான், மீனா தான் வர இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்காக இது பண்ணிட்டு இருக்கா, நீ அவளையே சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு இவ போய் என்ன போய் பேசினாலும் என்னவோ தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இவளை கார்னர் பண்ணி பேசுறதானே இவங்களோட இது, இவங்க வந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் மீனா தான் இது பற்றி பேசிட்டு இருக்காங்க, அப்படி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு ஆமாண்டா நீ அடிச்சிருவியா விட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் கேவலமா நான் ஒன்றும் போயிடல அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து இடையில என்னங்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எதுக்கத்த உங்களை வந்து நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்க தப்பு ஒத்துக்கு போறது கிடையாது, அவங்க பேசுறதா எதுவும் பேசிட்டு இருக்க போறாங்க, நீங்க ஏன் ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்து இப்படி சொல்லவோ ரோகிணி என்னங்கிறாங்க அப்படின்னா அவருக்கு என்னைக்கு வந்து இன்னைக்கு எப்போ வந்து ஒரு மரியாதையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு நீ தான் பொய்யிலே பிறந்த பொய்யே இது பண்ணுவியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து மனோஜுக்கு வந்து கோவம் வந்துருது, டே மரியாதை பேசுறா, எதுக்கு அப்படி பேசுற அப்படிங்கிறாங்க. அவருக்கு எப்போ மரியாதை பேச தெரிஞ்சிருக்குது, அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் கையவங்க தான் தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உடனே வந்து ரோகிணி வந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா ஸ்ருதி எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, வீட்டை விட்டு போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு மீனா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டை விட்டு தோத்திட்டு நீ மட்டும் மகாராணி மாதிரி இருந்தலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு என்னதான் நீ பண்ணுறேன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி உள்ளுக்குள்ள ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா ரூம்குள்ள துணி மடிச்சிட்டு இருக்காங்க. முத்து வராங்க. முத்து வந்து கேட்குறாங்க எனக்கு தெரியாம என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. நான் என்ன வேலை செய்யறேன், துணி மடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் வேற என்ன பாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன கிண்டல் பண்றியா சொல்லு, எப்போ நீ ஸ்ருதியை பார்க்க போன அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் என்ன கேட்டுட்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க. உடனே மீனாவோ நீங்களும் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு என்னங்கிறார் அப்படின்னா அவன் என் தம்பி, அதனால் நான் பார்க்க போனேன், எப்படி நான் பார்க்காம இருக்கிறது, அவன் வந்து இந்த மாதிரி ரூமில் வந்து தங்கி இருக்கிறான், ஹோட்டலில் ரொம்ப கஷ்டப்படுறா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா இருந்துட்டு ஆமாங்க என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் அவங்க வந்து உங்க கூட பிறந்த தம்பி இல்லைங்க, அவங்க பையனெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணத்தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து என்னங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொத்து காத்தது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீன் வந்துட்டு நமக்கே ஒரு பையன் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க பிரிஞ்சிருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு இது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு ஒரு ஷாக் ஆயிடுது, நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும், அப்போ தான் இதோட முடிவே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு நீயும் போய் பேசிட்டேன், நானும் போய் பேசிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படி வந்து ரவி பண்ணுறது எனக்கே கோவமாக இருக்குது, உங்க அரைஞ்சு அவனுக்கு வீட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ண பிரச்சனையே போதும், அதனால இத்தனை பிரச்சனையும் நீங்கள் கொஞ்சம் கம்மி இருந்தாலே போதும், எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி பார்லர் வந்து வராங்க. அதுக்கப்புறமா ரோகிணி பார்லருக்கு வந்து அந்த பணம் வாங்கிட்டு போகிறவங்க அவர் வராங்க. அவர் வந்து என்னங்கிறாரு அப்படின்னா இவன் எதுக்கடி உள்ள கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அவங்க ரோகிணி ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு நான் எங்கடி, உடனே ரோகிணி வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் எங்கடி கூப்பிட்டு வந்தா அதுவே வந்து நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இவன் எதுக்கடி உள்ள விட்ட அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோமா கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் எங்கடி உள்ள விட்ட அதுவே வந்துருச்சு அப்படிங்க, நானும் நன்றி உள்ள நான் எதை இவ்வளோ நாள் இருந்திருக்கேன்ல, உங்களுக்கு உங்கள் விஷயத்தில் எது சொல்லாமல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ அதனால என்ன, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ மேலே கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏன் எனக்கு கொலவன்லாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லை உன்னை வந்து ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்தா கொலவன்லாம் தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து ரொம்ப கோமா இருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து உனக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுதா, மான ரோஸ் இருக்கிறவ எவ்வளவுமே உங்களை வாழ மாட்டாளே அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அவர் என்ன இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வந்து ₹1,00,000 தேவைப்படுது, அதுக்கு ஏடிஎம்ஸில் தேடி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது, உன்னை கொன்னே விடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து இந்த மாதிரி கோவமா திட்டவும் உடனே அவர் என்னங்கிறாரு அப்படின்னா நான் வந்து நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நான் வந்து தப்பு பண்ணல, நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன், உன்னை வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கிறேன், நான் வந்து யார்ட்டையுமே சொல்லலையில, நீ மட்டும் இந்த மாதிரி தராமல் இருந்தா அப்படின்னா நான் வந்து உன்னோட பயோகிராஃபி எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன், உன் வீட்டுக்காரரு உன் அத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு நடக்கணும், உனக்கே தெரியல, அதுக்கு பதிலாக ஒரு நன்கொடை தான் நான் உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்து வந்து மனோஜ் வந்து பார்லருக்கு வராங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அவசரமாக ரூம்குள்ள வரக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து ரோஹினி ஃப்ரெண்ட் வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு எட்டி பார்க்கல, வந்து மனோஜ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி வந்துட்டு ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ட்டு அவர் போய் மறைஞ்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து உள்ள வராங்க. எதுக்கு மனோஜ் சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் நான் எதுக்கு யார்ட்ட சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு உட்காந்துறாங்க. அதுக்கப்புறமா எதுக்கு வந்தா அப்படின்னு ரோஹினி கேட்கவும் இல்லை இந்த மாதிரி கனடா ஜாப்புக்காக நான் வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் எங்கேயுமே அரேஞ்ச் பண்ண முடியல, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹினிட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து எப்படியாவது ஒரு 14 லட்சம் வந்து எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடு உங்க அப்பாட்ட இருந்து. உங்க அப்பா ஏடிஎம் ஏதாவது உங்க பணம் இருக்கும்ல அக்கௌண்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு ஏன் மனோஜ் நீ கூட என்னை புரிஞ்சுக்காம என் சூழ்நிலை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னால முடியல. எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இது பண்ணிட்டே இருக்கியே. பணம் நீ கூட பணத்தை கேட்டு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனா கத்திடுறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்துட்டு எதுக்கு ரோஹிணி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் தான் இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போன்னு சொல்லிட்டுனால நீ எதுக்கு மறுபடியும் இந்த வேலையை இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து உங்க வீட்லயே இதை கேட்கலாம்ல. நான் யார்கிட்ட போய் கடன் கேட்பேன். யார்கிட்டயும் என்னால வந்து போய் கெஞ்சி நிக்க முடியாது. யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நான் யார்கிட்ட ரோஹிணி கேட்பேன். வீட்ல அவங்க கிட்ட எப்படி அத்தனை பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு அதான் வீடு இருக்குல்ல. அந்த வீட்டு இது பண்ணி தானே உங்க வந்து இப்படி முத்துக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தாங்க. ஏன் உனக்கு அதை மட்டும் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு நீ வந்து கோவமா சொல்ற. சரி பரவாயில்ல. இருந்தாலும் நீ நல்ல ஐடியா தான் கொடுத்துக்கிற. கண்டிப்பா அதை வந்து நம்ம கேட்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலைட்டு வந்து பேசுறதுக்காக உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் படிச்சாதான் வேலைன்ட்டு இருந்தது. இப்போ படிச்சாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. உடனே வந்து மனோஜ் வந்துட்டு இல்லப்பா எனக்கு அந்த கன்னடா வேலை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு என்ன அந்த கன்னடா வேலையா அப்படிங்கிறாரு. ஆமாப்பா அப்படின்ட்டு அம்மா இங்க வாங்க அப்படின்னு விஜயா வந்து கூப்பிடுறாங்க. அப்போ பார்த்து முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. எதுக்குடா வெட்டி ஆஃபீஸர் வந்துட்டியா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து விஜயா கூப்பிடுறாங்க. விஜயா வந்து வராங்க. என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு அவனே ரொம்ப ஜாப் கிடைக்காம ரொம்ப ஃபீலிங்ல இருக்கா. நீ வேற ஏன்டா முத்து கம்முனு இரு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து விஜயா வந்ததுக்கப்புறம் அம்மா நான் வந்து பிரேக் பிடிக்காத காராட்டம் வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கிற. நீ வந்து எதுவுமே பார்த்துட்டு இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு நீ ஏன்டா பிரேக் பிடிக்காத காராட்டு இருக்கிற. பிரேக் பிடிச்சு நிப்பாட்டுறா. நீ வந்து நல்ல வேலைக்கு நீ போகணும்டா. வேலை செய்யணும் போகணும். அதை விட்டுட்டு நீ பாட்டில் போயிட்டு வந்து எப்படி உனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு சொல்றாங்க நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை வந்து அதுதான். அந்த வேலையில தான் எனக்கு மரியாதை கிடைக்கும். என் படிப்புக்கு உண்டான அந்தஸ்து கிடைக்கும். வேற எந்த வேலையிலும் வந்து இங்க வந்து கிடைக்காது. இங்க வந்து நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு அப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு எதுக்கு வேலை தர்றீங்க. வேலைக்கு உண்டான மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு புரியுமா. உனக்கு இப்ப என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே முத்து வந்துட்டு உனக்கு என்னடா தெரியும் அங்க வேலை பத்தி அப்படிங்கிற மாதிரி சும்மா கேட்கறாங்க. நான் வந்து யார் அட்வைஸும் கேட்க விரும்பல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்துட்டு இப்போ வந்து அந்த காசை கேட்குறேன். அந்த காசையே தூக்கிட்டு ஓடிடலாம் நீ நினைக்கிற. நான் வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி நீ தூக்கிட்டு ஓடிடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நன்றி.